ஹனுமான் வந்தபோது அவர் சீதையினிடத்துல கேட்டு பார்க்கிறார். சீதையிடத்துல நிறைய பேசினார். இந்த சூடாமணியை கொடுத்தாள், நீ போய் அடையாளம் சொல்லு, ராமன் உடனடியாக வர வேண்டும், 1 மாசத்துக்கு மேல் என்னால் ராமனை விட்டு பிரிந்து வாழ முடியாது என்று சீதை தெரிவித்து விட்டாள். அப்ப ஹனுமானுக்கு சட்டென்று ஒரு யோசனை தோன்றியது. ஒரு எளிமையான வழி இருக்கு, நான் இப்பவே ஒரு பெரிய வடிவத்தை எடுத்துக் கொள்ளுகிறேன். தேவி சீதையே, நீ என் தோளிலே ஏறி அமர்ந்து கொள்ளலாம். இப்பவே ஒரு தாவு தாவினேன்னா நேர கிஷ்கிந்தைக்கு போய் ராமனிடத்திலே சேர்த்து விடுகிறேன். இப்பவே புறப்படலாம், ஏன் 1 மாசம் காத்திருக்க வேண்டும்னு ஹனுமான் பிரார்த்திக்கிறார். அப்ப சீதை ஒவ்வொரு காரணமா சொல்றா. இல்ல, அப்படி முடியாது, உம்மால என்னை வச்சுட்டு எப்படி சண்டை போட முடியும்? கடலை தாண்டி போனா ராட்சசர்கள் சண்டைக்கு வருவார்கள் அல்லவா, சீதையை தூக்கிட்டு போனா வேடிக்கையா பார்ப்பார்கள், என்னை வைத்துக் கொண்டு சண்டை போட முடியாதேன்னு சொன்னா. அந்த சாமர்த்தியம் எல்லாம் எனக்கு இருக்கு, உம்மை ஜாகிரதையாக பார்த்து கொண்டே சண்டையிடுவேன்னு சொன்னார். இல்ல, எனக்கு பயமா இருக்கும், ஆகாசத்துல பறந்து போய் பயத்திலேயே எனக்கு உயிர் போய்விடும்னு சொன்னாள். இதெல்லாம் சரியா இல்ல, நான் பத்திரமாக அழைத்து போகிறேன்னு ஹனுமான் சொன்னார். கடைசியில சீதை சொன்னா, இல்ல, நான் மத்த புருஷர்களை எல்லாம் தொடுவது கிடையாது, ராமனை மட்டும்தான் உடலால தொடுவேன். நீர் யாரோ பரபுருஷன், ஒரு குரங்கு, உம்மை நான் தொட முடியாதுன்னு சீதை சொன்னாள். ஹனுமான் சிரித்து விட்டார். இது ஒரு காரணமே கிடையாது. எந்த தாயாவது என் மகனை நான் தொடமாட்டேன், அவன் பரபுருஷன்னு சொல்லுவாளன்னு? நீ உலகத்துக்கே தாய், நானும் உன் குழந்தை, என் தோள்ல ஏறி அமர்ந்தால் என்ன ஆகிவிடப் போகிறது? இதுவும் காரணம் அல்ல, வேறேதோ காரணம் இருக்க வேண்டும்னு வற்புறுத்தி கேட்கிறார். அப்ப இந்த ஸ்லோகத்தை சொல்லுகிறாள், இல்ல ஹனுமானே, நான் அப்படி பண்ண முடியாது. நான் உம்மோடு இப்போது வந்து விட்டால் உலகம் என்ன தெரியுமா சொல்லும்? ராவணன் என்று யாரோ ஒரு அரக்கனாம், கிஷ்கிந்தையிலிருந்து லங்கைக்கு போய் சீதையை வச்சானாம். ஹனுமான்னு யாரோ ஒரு குரங்காம், லங்கையிலிருந்து கிஷ்கிந்தைக்கு திரும்ப மீட்டு கொண்டு வந்தாராம். இதுல ராமன் ஒரு கதாபாத்திரம் என்ன பண்ணி கொண்டிருந்தார்னு உலக நாளைக்கு அவரை ஏசிவிடும். ராமனுடைய பெருமைக்கு பெரிய இழுக்காக வந்துவிடும். அதனால நீர் ரட்சித்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நானே என்னை ரட்சித்துக் கொள்ளவும் மாட்டேன். ராமன் வர வேண்டும், என்னை அபகரித்த பாபத்துக்காக ராவணனை கொல்ல வேண்டும், லங்கை முழுவதும் அப்படியே அம்புகளால உடைத்து தகர்க்க வேண்டும். அதற்கு பிறகு என்னை அழைத்து கொண்டு போனால் அதுதான் அவன் பெருமைக்கு தகுந்ததாக இருக்கும். அது ஒண்ணு பெரிய வீரம் பராக்கிரமம்னு சீதை சொல்லவில்லை. என் கணவனான ராமனுக்கு இதுதான் அடிப்படை வீரமே. இதையாவது அவர் பண்ணாதான் அவர் பெருமை தங்கும். அதனால நான் உம்மோடு வர முடியாதுன்னு தெரிவிக்கிறார்.